மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமமூர்த்தி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராமமூர்த்தி, இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட தகவல் என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சிறுமி ஒருவர் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு படித்துகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வீட்டின் அருகே காட்டுப்பகுதிக்கு இயற்கை உபதேக்காக சென்ற சிறுமி வீடு திரும்பாத நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் காட்டுப்பகுதியில் ஆடை கலந்து நிலையில் சிறுமி சடலமாக கடந்துள்ளார். இதனை அடுத்து சிறுமியின் உடலை கைப்பற்றிய குளத்தூர் காவல் நிலைய போலீசார் சிறுமியின் உடலை தூத்துக்குடி அரசு மருத்துவமனை உடற்குழு ஆய்வுக்கு அனுப்பி வைக்க முயன்ற நிலையில் வாகனத்தை மறித்து குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்ய கோரி தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சிறுமியை 4 துண்டாக வெட்டி போட்டதாக கூறப்படுகிறது. ராமமூர்த்தி, இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு? யார் மீதாவது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கா இப்ப வரைக்கும்? இப்ப வரைக்கும் எதுவும் இல்லை. ஆனா கொலை யாரு பண்ணிருக்கா, ஒருவேளை நேற்று நைட்டே காணாம போனதுனால இப்போதைக்கு வரைக்கும் காவல்துறை விசாரணை பண்ற மோப்ப நாயை வர வச்சு அது யார் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணை மேற்கொண்டு வராங்க. தற்போது கிராம மக்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்றிரவு இயற்கை உபாதை கழிப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்ற மாணவி நேற்று இரவு வீடு திரும்பவில்லை. இன்று மாலை வரையும் வீடு திரும்பாத நிலையில் காட்டுப்பகுதிக்குள் அந்த மாணவியினுடைய உடல் ஆடைகளின்றி சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. உடனே அந்த மாணவியின் உடலை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு செல்லக்கூடிய வழியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சிறுமியின் சடலம் துண்டு துண்டாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கர சம்பவமானது தூத்துக்குடியில் நிகழ்ந்திருக்கிறது. சிறுமியின் சடலத்தை மீட்டு குளத்தூர் காவல் நிலைய போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி போலீசுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.